ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி தான் செய்ய போகிறோன்னு தெரியுமா? 2 நாளுக்கு முன்னாடி நான் நம்ம சேனலில் கோவக்காய் வச்சு நல்ல சூப்பர் டேஸ்டில் கிறிஸ்பியான கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்யலாம் என்று தான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தது. ஆனால் இன்றைக்கி அதே கோவக்காய் வச்சு நல்ல சூப்பர் டேஸ்டில் ஒரு தோரன் எப்படி செய்யலாம் என்று தான் பார்க்க போகிறோம். லெஞ்சிന് சாப்பாடிൻ്റെ கூடயும் அதே மாதிரி சப்பாத்தியில் ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கும் நல்ல சூப்பர் டேஸ்டாக இருக்கும் இந்த கோவக்காய் தோரன். நல்ல ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் தான் இந்த கோவக்காய். இதே வச்சு தான் நம்ம தோரன் செய்ய போகிறேன். பாருங்கள், இவ்வளோ கோவக்காய் நல்லா கழுகி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இனி இது சின்ன பீஸாയിട്ട് நமக்கு நறுக்கி எடுத்துகிட்டு வரலாம். கொஞ்சம் கூட தண்ணி ஒன்றும் ஊற்றாமல் நல்ல தேங்காயக்க போட்டு நல்ல டேஸ்டியாகிட்டு தான் நம்ம இந்த தோரன் இன்றைக்கி தயார் பண்ண போகிறது. பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஒரு கோவக்காய் இப்படி 4 கட் பண்ணியதுக்கப்புறமா சின்னதாகிட்டு நறுக்கி எடுக்கலாம். இப்போ எல்லா கோவக்காயும் நான் இதே மாதிரி நறுக்கி எடுத்துருக்கிறேன். இனி இது இன்னொரு பெரிய பாத்திரத்திലേക്ക് மாற்றலாம். ഇതിലേക്ക് 2 പല്ല് പൂണ്ട് ഒന്ന് ഇടിച്ചെടുത്ത് ഇതിലേക്ക് ചേർக்கலாம். இந்த மாதிரி ஒன்று க்ரஷ் பண்ணி எடுத்து சேர்த்திருந்தால் போதும். அதுக்கப்புறமா நல்ல காரமான பச்சை மிளகாய் 4 நான் சேர்த்திருக்கு. கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாய் நறுக்கியதும் சேர்த்திருக்கு. அப்புறமா இதிலேக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கலாம். அதே மாதிரி தேவையான உப்பு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, இவ்வளவும் நான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. பின்னாடி நம்ம கை வச்சு இது நல்லா பிசைஞ்செடுக்கணும். கோவக்காய் தோரன் செய்யும்போது ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி தான் செஞ்சிருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தோரனுக்கு. அதுக்கப்புறமா தான் நம்ம இதிலேக்கு தேங்காய் எல்லாம் சேர்த்துடுவாங்க. இப்போ இது கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உப்பு எல்லா கோவக்காய் பீஸிலும் நல்லா பிடிக்கணும். அதே மாதிரி மஞ்சள் தூளும் பச்சை மிளகாயோட காரവും எல்லாம் நம்ம கோவக்காயில் நல்லா பிடிக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இதிலேக்கு தேங்காய் சேர்க்கணும். தோரனுக்கு எப்போவுமே கொஞ்சம் அதிகம் தேங்காய் சேர்த்திருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காயும் சேர்த்து இதே மாதிரி நான் நல்லா பிசைஞ்செடுத்து வச்சுருக்கேன். இனி நமக்கு இதை ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சுருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். பின்னாடி தோரன் தயார் பண்ணுறதுக்காக ஒரு கடாய் நான் அடுப்பிலேக்கு வச்சுருக்கேன். நல்லா சூடாயதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கு. கடுகு போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா இதிலேக்கு கறிவேப்பிலை சேர்க்கலாம். உளுத்தம்பருப்பு கூட உங்களுக்கு சேர்க்கலாம். அதே மாதிரி கடலைப்பருப்பு கூட சேர்க்கலாம். அதெல்லாம் நல்லா முறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நமக்கு இந்த நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுருந்தா கோவக்காய் இதிலேக்கு சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. கோவக்காய் தோரன் செய்யும்போது நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி ஒரு 3 நிமிஷம் நல்லா வணக்கி எடுக்கணும். கோவக்காயில் இந்த மாதிரி கொழுகொழுப்பு இருக்கும், அது போகணும். அது வரைக்கும் நம்ம இதே மாதிரி நல்லா கை எடுக்காமல் கலர் விட்டு எல்லா கொழுகொழுப்பும் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் வச்சு தோரன் செய்யும்போதும் இதே மாதிரி கொழுகொழுப்பாக தான் இருக்கும். அதையும் இதே மாதிரி நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வணக்கி எடுத்துருந்தால் அந்த கொழுகொழுப்பெல்லாம் போயிடும். இப்போ 3 நிமிஷம் நல்லா வணக்கி எடுத்ததுக்கப்புறமா இந்த கோவக்காய் நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். அதுக்காக மூடி வச்சு வேக வச்சு எடுக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி ஒன்றும் இதிலேக்கு ஊற்றக்கூடாது. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இது 3 நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும். அதுக்கப்புறமா மூடியை திறந்து இதே மாதிரி கலர் விட்டு எடுக்கணும். நம்ம இது உப்பு இருக்குதா, அதே மாதிரி கோவக்காய் வெந்ததா இல்லையா என்னெல்லாம் நமக்கு செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்ததுக்கப்புறமா நல்ல கலர் விட்டுட்டே இருக்குது. வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் டைம் கூட நமக்கு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுக்கலாம். இப்போ கோவக்காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம தண்ணி ஒன்றும் ஊற்றவே இல்லை. இதிலேக்கு தண்ணி ஊற்றாமல் தோரன் செய்யும்போது தான் எப்போவுமே எல்லா தோரனுக்கும் நல்ல டேஸ்ட் வரும். இப்போ கோவக்காய் கரெக்டு பாகத்தில் வெந்து வந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் கூட இந்த மாதிரி வணக்கி எடுத்துருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடியில் தீஞ்சு போகாமல் கலர் விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் கோவக்காய் தோரன் ரெடி ஆகிருக்கு. சாப்பாடுன்னு கூட இது ஒரே ஒரு தோரன் போதும், அப்படியே நமக்கு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் இதே மாதிரி செஞ்சுருந்தால் மறுபடியும் செஞ்சு சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்,
கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் எழுதி போடுங்க.